வணக்கம். நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் வனங்களும் சோலைகளும் நிறைந்த பகுதி. பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமையாக காடுகளாக தென்படக்கூடிய ஒரு மாவட்டங்களிலே மலைகளின் அரசி என்று சொல்லுகின்ற மாவட்டம் நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதி கூடலூர் தாலுகா, பந்தலூர் தாலுகா. இந்த பகுதியில் வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிக அளவு எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. தற்போது இது சற்று அதிகமாக காணப்படுகிறது என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கே யானைகள் சர்வசாதாரணமாக மக்கள் நடந்து செல்லும் நடைபாதைகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் நடந்து வருவது வழக்கம். வீடுகளிலே வளர்க்கப்படும் வனவிலங்கை போல ஒரு காட்டானை கூடலூரை அடுத்த மைசூர் சாலையில் அமைந்திருக்கும் தொரப்பள்ளி என்ற பகுதி. இந்த தொரப்பள்ளி செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று இருக்கிறது. அந்த பகுதியை சுற்றி வனங்கள் தான். இது முதுமலை வன சரணாலயத்திற்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியிலே காடுகளிலே இருந்து ஒரு யானை நித்தமும் வருகிறது, பார்க்கிறது, இந்த பகுதியிலே நடந்து செல்லுகிறது என்பது அந்த பகுதியினுடைய மக்களுடைய ஒரு எண்ணமாகவும் ஒரு செயலாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் பகல் நேரத்தில் யானை ஒன்று விருந்துக்கு வந்து விருந்தை உண்டுவிட்டு சாவகாசமாக செல்வதை போல மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இருபுறங்களிலும் கடைகள் திறந்து வைத்து கடைகளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலா பகுதி வந்த மக்களும் தங்களுடைய வாகனங்களை அந்த பகுதியிலே நிறுத்திவிட்டு உணவை அருந்திக் கொண்டும் தேவையான பொருளை வாங்கிக் கொண்டும் இருக்கிறார்கள். இந்த வேளையில் அந்த யானை எதையும் கவனிக்கவில்லை. மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது, கடைகள் திறந்து கொண்டிருக்கிறது, கடைகளில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்க்காமல் பயப்படாமல் மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு துன்பத்தை தரலாம், துயரத்தை தரலாம், வாகனத்தை சேதப்படுத்தலாம் என்ற எண்ணமும் இல்லை. சர்வசாதாரணமாக அந்த மக்களோடு பழகியதை போல, அவருடைய உறவினரை போல அந்த யானை மெல்ல நடந்து வருகிறது. இந்த யானையின் பின்னாலே தங்களுடைய செல்போனில் படம் பிடித்து கூச்சலிட்டுக் கொண்டும் அதோடு பேசிக்கொண்டும் நடந்து வருகிறார்கள் மக்கள். அதற்கு பின்னாலே ஒரு காரும் அந்த யானையை பின்தொடர்ந்து மெதுவாக அந்த வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அந்த யானை நடந்து செல்லும் அழகை பார்த்து ரசித்தவரே அந்த காரும் பின்னாலே பின்தொடர்கிறது மெதுவாக. இது அந்த தொரப்பள்ளி பஜார் பகுதியிலே அழகாக நடந்து வரும் காட்சி, அற்புதமான காட்சி. யானை நமது தோழன் என்று சொல்லுகின்ற வகையிலே இது பாசத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்தும் வகையிலே இங்கே வந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை பாருங்கள். பாட்டு போது ஒன்றுங்கேதோ இதை போல நிலாக்கோட்டை கூடலூர் பத்தேரி சாலை தேவர் சோலையை அடுத்து நிலாக்கோட்டை பகுதி. நிலாக்கோட்டை பகுதியிலே வனங்களிலே இருந்து ஒரு காட்டு யானை வருகிறது, ஆவேசமாக வருகிறது. அது ஓடி வருகின்ற ஆவேசமும் அதனுடைய வேகத்தை பார்த்த மக்கள் அச்சத்திலும் பயத்திலும் கூச்சலிடுகிறார்கள். இவர்கள் கூச்சலிட்டு அந்த யானையை விரட்டுகிறார்கள். அந்த யானையை பார்த்து ஓடுகிறார்கள். யானை ஓடுகிறதா அல்லது இவர்களை பார்த்து யானை ஓடுகிறதா, யானையை பார்த்து மக்கள் பயந்து ஓடுகிறார்களா
என்று கணக்கிட முடியாமல் யானையும் ஓடுகிறது. யானையை பார்த்த மக்களும் ஓடுகிறார்கள். யானையை பார்த்த மக்களும் கூச்சலிடுகிறார்கள். அந்த கூச்சலை கேட்டு யானையும் ஓடுகிறது. இது ஒரு புறம் பயமும் இல்லை, அச்சமும் இல்லை என்று தொரப்பள்ளியிலே ஒரு யானையை பார்த்தோம். இங்கே யானை வருகிறது. அந்த யானையை பார்த்தவுடன் ஓடுடா என்று சொல்லி ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம் ஓடுகிறார்கள். அதை பார்த்து யானை தன் வழியிலே போய்க் கொண்டிருக்கிறது. பிறகு அந்த யானையை துரத்துகிறார்கள், விரட்டுகிறார்கள், கூச்சலிடுகிறார்கள். இவர்களோடு வனத்துறையைச் சேர்ந்த காவலரும் இந்த யானை பின்னாலே செல்லுகிறார். ஆனால் அவர் தயங்கி தயங்கி கொஞ்சம் பின்னாலே தான் செல்லுகிறார். ஆனால் பொதுமக்களோ, அங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளோ, விவசாயிகளோ, தொழிலாளர்களோ பயமில்லாமல், அச்சமில்லாமல் ரோட்டில் கிடக்கின்ற கற்களை எல்லாம் எடுத்து வீசி யானையை கூச்சலிட்டு விரட்டுகிறார்கள். அங்கே ஒரு வாகனம், ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த காரின் அருகிலே சென்று அதை சேதப்படுத்தவில்லை. அந்த காரின் அருகிலே செல்லுகிறது. காரில் இருப்பவர்கள் பயந்து விட்டார்கள். அதனால் மக்கள், அங்கே இருக்கின்றவர்கள் அதிக அளவு கூச்சலிடுகிறார்கள். கூச்சலிட்டு அதை விரட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது குறுக்கு வழியிலே இறங்கி ஓடுகிறது. பிறகு காருக்கு ஏதாவது ஆனதா, காருக்கு பாதிப்புண்டா என்று கேட்கிறார்கள். இல்லை இல்லை, காருக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை என்ற பதிலை அவர்களே திரும்ப ஒருவர் சொல்லுகிறார். இப்படி ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் நிலாக்கோட்டை பஜார் பகுதியிலே நடைபெற்றது. இங்கே யானையை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள். மக்களை பார்த்து யானை பயப்படுகிறதா என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு கலாட்டா, கூச்சல் நடைபெற்றது நேற்று நிலாக்கோட்டையில். அதே நேரத்தில் நேற்றைய தினம் தொரப்பள்ளியில் சாதுவாக, சர்வசாதாரணமாக ஒரு யானை நடந்து வருகின்ற காட்சியும் இருக்கிறது. இதை பார்க்கின்ற போது நாம் யானைகள் வந்தால் கூச்சலிடாமல் ஒதுங்கி இருந்தால் அதுவே தானாக சென்றுவிடும் என்பதுதான் எண்ணமாக இருக்கிறது. இதுதான் வனத்துறையும் சொல்லுகிறது என்று நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நிலாக்கோட்டை பகுதியிலே இருந்தும், தொரப்பள்ளியிலே இருந்தும் இந்த அற்புதமான அரிய வகை காட்சிகளை எடுத்து நமது நிலமலை தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறார். നിങ്ങൾ ഏവരും ആകാംക്ഷയോടെ കാത്തിരിക്കുന്നു. വരുന്നുണ്ടോ? പോതണ്ടാ, പോട്ടെ പോട്ടെ. 맞다. 안그러니. 에이! 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 그래! 에이! 에이! ആയിട്ടില്ല ഒന്നും ആയിട്ടില്ല. എന്താണ് അവസ്ഥ? നമ്മളെ யானைகள் மனிதர்கள் விரோதியா அல்லது யானைகள் நண்பனா என்று சொல்லுகின்ற வகையிலே இரு வேறு விதமான காட்சிகளை நமது நீலமலை தொலைக்காட்சியிலே பார்த்தோம். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து நமது நீலமலை தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்ப்பதற்கு யூடியூபில் சென்று நமது நீலமலை தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும், பெல் பட்டனை அமர்த்த வேண்டும். உங்களுக்காக நல்ல செய்திகளை, நல்ல தகவலை தர வேண்டும் என்பதற்காக நீலமலை தொலைக்காட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தகவலையும் செய்திகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் நீங்களும் ஆதரவு தாருங்கள். நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்த வேண்டும் என்று அன்போடு கேட்பது உங்கள் நீலமலை அன்பில் என்று சொல்லி இந்த நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.